ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. அது மட்டும் இல்லைங்க, கூடவே சிக்கன் வறுவலும் பண்ண போகிறேன். இது ரெண்டுமே ஒரே மசாலாலாம் நான் பண்ண போகிறேன். சண்டே மார்னிங் நேரமாக எழுந்து பிரியாணி கிரேவி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக மசாலா ரெடி பண்ணி அதை செய்யறதுக்குள்ளே போதும் ஆயிருங்க. ஆனால் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு மசாலா அரைச்சா போதும். அதுலேயே நம்ம பிரியாணி கிரேவி வறுவல் கூட செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இஞ்சி பூண்டெல்லாம் நைட்டே உரிச்சு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேலையே இல்லை. சண்டே மார்னிங் கொஞ்சம் மெதுவாக எழுந்தோமா, மசாலா அரைச்சோமா, பிரியாணி கிரேவி பண்ணோமான்ட்டு போயிட்டே இருக்கலாம். சீரக சம்பா நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க, அப்போ நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அது ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு 2 ஃபுல் பூண்டை நான் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 2 கொத்து புதினா பறித்து வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துடலாம். புதினாவை பறித்து நல்லா கழுவிட்டு இதோட சேர்த்துருங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு அன்னாச்சி மூக்கு, கொஞ்சம் சின்ன துண்டு கல்பாசி, கொஞ்சம் பட்டை, 3 மராட்டி மூக்கு, 3 லவங்கம், இதெல்லாம் இதோட சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தோட சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துடுறேன். எப்பயுமே பிரியாணியோட கொஞ்சம் நெய் சேர்த்துனா அது நல்லா மணமாக இருக்கும். இது நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அன்னாச்சி மூக்கு, உங்களுக்கு வேணால் 2 கூட போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 4 மராட்டி மூக்கு போட்டுருங்க. அடுத்ததாக 2 பிரியாணி இலை இதில் சேர்த்துடலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக கடுகு போட்டு அதை நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிச்சது இது கூட சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு போட்டு அதை நல்லா பொரிய விட்டுடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சது நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு பெரிய பச்சை மிளகாயை நான் 2 கீறி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆகிற வரல இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம். ஆக்சுவலி நான் முழு மசாலாவையும் இதில் போடாமல் இதில் கொஞ்சம் மட்டும் நான் எடுத்து வச்சுட்டேன். எதுக்குன்னா இதை வச்சு அப்படியே சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு. இதே மசாலாவை அப்படியே நம்ம சிக்கன் கிரேவிக்கு போட்டு செஞ்சாலுமே அது சூப்பராக இருக்கும். அந்த வீடியோவை நான் இன்னொரு நாள் போடுறேன். இப்போ இந்த மசாலா நல்லா பச்சை வாசம் போயிட்டு இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. எப்பயுமே பிரியாணிக்கு இந்த மசாலா பேஸ்ட் அரைக்கணும் இல்லையா, இந்த பேஸ்ட் நல்லா வதங்கி நல்லா வாசம் வந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் கொடுக்குறது. இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அதுலேருந்து எண்ணெய் எப்படி தனியாக பிரிஞ்சு வருதுன்ட்டு இந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிடணும். அடுத்ததான் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம். எப்பயுமே இதுக்கு நல்லா பழுத்த தக்காளியை போடுங்க, அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இதில் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்குங்க. இந்த தக்காளியை நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுருங்க. அது மசிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நான் இங்கே காரம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் 1 1/2 டீஸ்பூன் அளவு கூட போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நான் எங்கள்கிட்ட ஒரு முழு டீஸ்பூன் நிறக்க கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் வேறு எந்த ஒரு பிரியாணி மசாலையும் சேர்க்கல. நீங்கள் வேறு ஏதாவது பிரியாணி மசாலா சேர்க்குற மாதிரி இருந்தால் கரம் மசாலா கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்களோட விஷயம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம தயிர் சேர்த்தோன்னா பிரியாணி கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதேமாதிரி இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அடுத்ததாக இது கூட சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். நீங்கள் எப்பயுமே சிக்கன் வாங்க போகும்போது பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி வெட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி லெக் பீஸ்லலாம் கோடாக போட்டு கொடுப்பாங்க. அப்படி போட்டு இந்த லெக் பீஸை வேக வச்சோன்னா அதுக்குள்ளே அந்த மசாலா இறங்கி ஜூஸியாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த சிக்கனை நல்லா இந்த மசாலாவோட சேர்றவங்க நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு 4-5 புதினா இலை மட்டும் சேர்த்துடலாம். சேர்த்து விட்டு அதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாலாம் இந்த சிக்கனில் போட்டாலே அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், அந்த எண்ணெயில் எப்படி நல்லா கொதிச்சு வருதுன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நான் 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சீரக சம்பா அரிசி சேர்த்துடலாம். நான் இந்த சிக்கன் பிரியாணிக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 300 கிராம் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன்.
அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா 2 கொதி வர அளவுக்கு விடுங்க. அடுத்ததான் நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது மேலே தூவி விட்டு இதை நல்லா மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா இதை 2 நிமிஷம் தம்மில் வச்சு எடுக்க போகிறேன். விசில் அடங்கி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே வந்துட்டு சூப்பராக இருக்குல்ல. இதோட டேஸ்ட்டும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இதை வந்து கிளறும் போது வந்துட்டு நீங்கள் வந்து உடையாத மாதிரி பார்த்து கிளறணும். அவ்வளோதாங்க, நம்ம சீரக சம்பா சிக்கன் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அப்படியே உதிரியா பார்க்கவே வந்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு. ஓகே, இப்போ பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் ஊற்றுறேன். அடுத்ததாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை வந்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவுக்கு அதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் வந்து சிக்கன் வந்துட்டு ட்ரையாவோ இல்லை செமி கிரேவியோ இந்த மாதிரி டிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வெங்காயம் நிறைய போடுங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அடுத்ததான் நான் பிரியாணிக்கு அரைச்ச மசாலாவில் வந்து கொஞ்சமாக வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அதில் சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் நான் இதில் சேர்க்குறேன். இதுவே இந்த சிக்கனுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த மசாலா வந்துட்டு நல்லா வதக்குங்க. இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதை வந்து வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இது வந்து நல்லா வதக்குங்க. இப்போ வந்து நல்லா மசாலா வதங்கிடுச்சு. இது கூட 2 சின்ன தக்காளி வந்து நான் பாக்ஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து வந்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். நான் சிக்கன் கழுவும் போதே நிறைய மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டேன், ஸோ நான் இதில் கம்மியாக போடுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு எப்போ கூடவோ குறைச்சோ போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் வந்துட்டு கறி மசாலா தூள் வந்து நான் சேர்க்குறேன். இப்போ இதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க, அப்போ தான் போடுற மசாலாலாம் வந்து கருகாமல் இருக்கும். அடுத்ததாக இது கூட சக்தி சிக்கன் மசாலா வந்து நான் சேர்த்துறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க, வேணாம்னா விட்டுருங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கொத்தமல்லி தூள் கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா அது மசாலா ஹெவியான மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். இப்போ அதை வந்துட்டு நல்லா வந்து வதக்குங்க. அடிப்பிடிச்சிடாத மாதிரி அதை நல்லா வதக்கி விடுங்க. மசாலாலாம் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும், அந்தளவுக்கு அதை வந்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததாக இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சோன்னே இதோட வந்து சிக்கன் சேர்த்துடலாம். நான் இங்கே வந்துட்டு நாட்டுக்கோழி தான் இதில் சேர்த்துருக்கேன். நாங்கள் வந்துட்டு 1 kg சிக்கன் வாங்கினோம். அதில் வந்துட்டு கிரேவிக்கு வந்து ஒரு 400 கிராம் மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கோம். மீதியெல்லாம் வந்துட்டு பிரியாணிக்கு போட்டோம். இப்போ இந்த சிக்கனை வந்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. அதோட எல்லா சைட்லேயும் மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா அதை வந்து கலந்து விடுங்க. சிக்கனை போட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க, சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். ஸோ அதை நல்லா பரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சிக்கன் வந்து அதுலேருந்து இந்த ஜூஸ் வரும், அதுலேருந்து அதை ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். பாருங்கள், சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததான் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி இலைகள் வந்து இது மேலே தூவுறேன். தூவி நல்லா வந்து வதக்கி விட்டுறேன். நான் இங்கே வந்துட்டு நாட்டுக்கோழி யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இது வேகத்துக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். இதுலேருந்து தண்ணியும் அதிகம் விடாது, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் ஒரு வேளை ப்ராய்லர் சிக்கன் யூஸ் பண்ணுறீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுங்க, அதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படாது. இது இப்படியே வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சு அது நல்லா வெந்து வரணும், நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 to 45 மினிட்ஸாவது வேகணும், ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து சூப் எடுத்து கூட குடிக்கலாம். அந்த சூப் வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லது, நெஞ்சு சளியெல்லாம் வந்து அது கரைச்சிரும். நீங்கள் வந்து சூப் எடுக்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மசாலா எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுருங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் அப்படியே இருக்கும். இல்லைனா எல்லா மசாலாவும் சூப்லேயே போயிடும், சிக்கன் வந்துட்டு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான இந்த சிக்கன் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிரியாணி அப்படியே லெக் பீஸோடு எடுத்து போட்டு அது கூட அந்த சிக்கன் வறுவலை வச்சு அப்படியே சாப்பிடும் போது வேற லெவலுங்க. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் புரியும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக வெறும் பிரியாணி அண்ட் ரைட்டாக சாப்பிட்றது பிடிக்காதுங்க. அது கூட வந்து வறுவல் ஆர் கிரேவி இந்த மாதிரி ஏதாவது இருந்து அது கூட சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மெத்தடில் நான் வந்துட்டு ரெண்டையுமே வந்து ஒரே மசாலாவில் பண்ணிடுவேன். அண்ட் இந்த வறுவலை கொஞ்சம் தண்ணியாட்டம் எடுத்தேன்னா அதுதான் வந்து குழம்புங்க. உங்களுக்கு பிரியாணி எப்படி சாப்பிட பிடிக்கும்? இந்த மாதிரி குழம்பு இல்லை வறுவல் அது கூடயா, இல்லை வந்து 65 இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸோடையா, இல்லை வெறும் பிரியாணியே போதுங்க அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்கள் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.